அதே மாதிரி தான் அவர் ஃபோன் பண்ணி, "கதிர் நான் ஒரு படம் பண்றேன் ஹீரோவானோனே" எனக்கும் அந்த பதட்டம் இருந்தது லைட்டா. "அண்ணா என்னண்ணா" அவனே சுந்தர் பாலா தம்பிக்கு ஃபோன் பண்ணி, "என்னடா அண்ணன் ஏதாவது ஆடிஷன் இப்போ ஏதாவது அங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? அண்ணன் மனசை உடைச்சிட்டு இருக்காங்க, வேண்டாம் அந்த முடிவுக்கு வந்தாரு" அப்படின்னு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே ஃபோன் பண்ணேன், "அண்ணா என்னண்ணா என்னண்ணா பண்ண போறீங்கன்னு?" "டைரக்ஷனை நான் தான் பண்ண போறேன்" அப்படின்னாரு. அப்போ ஆடிஷனில் செம்ம குத்திருக்கானுங்கன்னு மட்டும் தெரிஞ்சுது. ஒரு ஹிந்திக்காரிய சாரி டு சே ஒரு ஹிந்திக்காரிய நார்த் மெட்ராஸ் மாமா பியூட்டிஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கு அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு யாரும் தெரியாது இங்கே வந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு. ஒவ்வொரு நாளும் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது, வெறும் டீ மட்டும் தான் குடிப்பாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஆளில் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோவாக இருக்காருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ காத்து வாக்கில் ஒரு காதல், என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்துட்டு ப்ரொடியூசர் சார் அண்ட் மோஸ்ட்லி என்னோட இப்போ ஐ வில் சே மை டியர் ஃப்ரெண்ட் மாஸ் ரவிக்கு தான் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு கிடைச்சது வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் தேங்க்யூ. ஐ விஷ் யூ கிரேட் சக்ஸஸ். நான் இந்த படம் வந்து பல வருஷமா வி ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ். நான் ஏர்லி ஸ்டேஜஸ்ல வந்து இந்த படத்தை ஜாயின் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கால் வரும்போது, மாஸ் ரவி கிட்ட இருந்து கால் வரும்போது, என்ன இந்த வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ், நீங்க என்ன விதவிதமான சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸா இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன ஒரு நார்த் மெட்ராஸ் மதரா காஸ்ட் பண்ணறதுக்கு யூனோ தாட் ப்ராசஸே எப்படி வந்ததுன்னு எனக்கு புரியல. பிகாஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணறதுக்கு ஆர்டிஸ்ட். ஆனால் ஒரு ஹிந்திக்காரிய சாரி டு சே ஒரு ஹிந்திக்காரிய நார்த் மெட்ராஸ் மாமா பியூட்டிஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கு அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். சின்ன ரோல் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரவி. பிகாஸ் இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு தட் ஐ கேன் ஆல்சோ பெர்ஃபார்ம் தீஸ் கேரக்டர்ஸ். தேங்க்யூ. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் எனக்கு இப்போ தெரியுது எந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன், ஒரு ஆக்ஷன் பேக்ட், ஒரு த்ரில்லரா இந்த படம் இருக்க போகுது. ஸோ நாட் ஜஸ்ட் ஒரு லவ் ட்ராக், ஒரு த்ரில்லர் ட்ராக், ஆல்சோ ஒரு ஆக்ஷன் ட்ராக் அண்ட் ஃபுல் சஸ்பென்ஸாக இருக்க போது நான் நினைச்சிட்டு இருக்கேன். தட்ஸ் வாட் ஐ எம் ஆல்சோ கெட்டிங். ஸோ ஓவரால் ஒரு பியூட்டிஃபுல் என்டர்டெய்னராக இருக்க போது. யூ ஹர்ட் த பியூட்டிஃபுல் மியூசிக். சீரியஸ்லி சார், ஐ லவ் த மியூசிக் அண்ட் சாங்ஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகும் நான் ரொம்பவே நம்புகிறேன். எனக்கே வந்துட்டு அங்கே கேட்கும் போது அப்படியே டான்ஸ் ஆடிட்டு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ God bless you and everybody here, all the artists, technicians, அவங்க ஹார்ட் அண்ட் சோல்ல போட்டுட்டு இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெஸ், ப்ளீஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வி ஆர் ஹோப்பிங் தட் மாஸ் ரவி அண்ட் எழில் சார் வில் கீப் கண்டினியூயிங் டு பிரிங் கிரேட் ஃபிலிம்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ அகேன். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ மாஸ் ரவி அண்ணா பேசுனதை நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி பதட்டமாக எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்காக பதட்டப்பட்டு இருந்தார். அதே மாதிரி தான் அவர் ஃபோன் பண்ணி, "கதிர் நான் ஒரு படம் பண்ணுறேன் ஹீரோவானோனே" எனக்கும் அந்த பதட்டம் இருந்தது லைட்டாக. "அண்ணா என்னண்ணா" அவனே சுந்தர் பாலா தம்பிக்கு ஃபோன் பண்ணி, "என்னடா அண்ணன் ஏதாவது ஆடிஷன் இப்போ ஏதாவது அங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? அண்ணன் மனசை உடைச்சிட்டு இருக்காங்க, வேண்டாம் அந்த முடிவுக்கு வந்தாரு" அப்படின்னு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே ஃபோன் பண்ணேன், "அண்ணா என்னண்ணா பண்ண போறீங்கன்னு?" "டைரக்ஷனை நான் தான் பண்ண போறேன்" அப்படின்னாரு. அப்போ ஆடிஷனில் செம்ம குத்திருக்கானுங்கன்னு மட்டும் தெரிஞ்சுது. பட் ஆனால் என்னன்னா அதுக்கப்புறம் கதை கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக வந்து நல்லா இருந்தது. லைனாகவும் சரி, ஃபுல் கதையாகவும் சரி, அவ்வளோ அழகாக சொன்னார் அண்ணா. அப்போ இவ்வளோ நாள் வந்து அவர் வந்து அது என்ன சொல்ல, ஒரு ட்ரைனிங்காக வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு, ஒரு சினிமா, ஒரு நடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வாய்ப்பு தெரியும், எல்லாமே ட்ரைனிங்காக இருந்திருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இப்போ நம்மள மாதிரி ஒரு வடபழனியில் வந்து போய் எல்லா ஆஃபீஸ்க்கும் ஃபோட்டோ கொடுத்து ஆடிஷன் பண்ணி அடிப்படையிலேருந்து வந்த ஒரு ஆள் வந்து இந்த இடத்துக்கு வந்து இங்கே ஒரு ஹீரோவா, ஒரு டைரக்டரா வந்து ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். அதுலேயே அவர் வந்து சக்ஸஸ் ஆகிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு யாரும் தெரியாது இங்கே வந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு. ஒவ்வொரு நாளும் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது, வெறும் டீ மட்டும் தான் குடிப்பாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஆளில் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோவாக இருக்காருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
அதனால வந்து கண்டிப்பா வந்து நம்ம எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம ஒருத்தன் வந்து தன்னுடைய ஆசை, முயற்சியினால இங்க வந்திருக்காங்க. மாஸ் ரவி அண்ணா வந்து நான் ஹீரோவா எப்ப பார்த்தேன் அப்படின்னா, அவர் வந்து எங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. என்னன்னா வந்து, கதிர் நான் வந்து சும்மா வந்து ஹீரோவா நடிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நடிக்கல. எங்க அம்மா வந்து இறக்கும்போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, "நீ இந்த படம் வந்து நீ கண்டிப்பா பண்ணுவப்பா. நீ ஜெயிப்பப்பா. அம்மா அத வந்து பாப்பனா இல்லையான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா நீ ஜெயிப்ப" அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாங்க. அதனால தான் இந்த படத்த நான் கையில எடுத்து பண்ணேன் அப்படின்னாரு. அந்த ஒரு விஷயத்த கேட்டோன்னே, அங்க ஒரு ஹீரோவா எனக்கு தெரிஞ்சாரு. ஸோ அதனால தான் அவர் கூட வந்து ஃபுல்லா நான் வந்து சப்போர்ட்டா நிக்கிறேன். இன்னும் அவர் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். எனக்கு வந்து அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது, ஒருவேளை பார்த்திபன் சாரோட ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது எல்லாரும் வந்து இந்த ஃபீல் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் அவர் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ண எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாரு. பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது. அதை விட என்னன்னா, முக்கியமாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் யாருன்னா ப்ரொடியூசர் சாருக்கு. ஏன்னா வந்து இப்போ எடுத்த உடனே என்னன்னா, நார்மலாக ஒரு 1,00,00,000 வச்சிருக்க ப்ரொடியூசரை எடுத்தோன்னே வந்து நம்ம இவரு போலாமா, அவரு போலாமா, அவரு போலாம் இப்படி அப்படின்னு இருக்கும்போது, புதுசா ஒரு பையன் டேலண்டோட வரான், இவனை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டுகள் சார். என்னால முடிஞ்ச அளவுக்கு மாஸ் ரவி அண்ணாக்கு இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன். நீங்க பெரிய லெவல்ல வரணும்னா, இந்த படம் பெரிய லெவல்ல வெற்றி அடையணும், எல்லார் மனசுலயும் போய் நீங்க நிக்கணும் அப்படின்றது தான். ஹீரோயின் நல்லா பண்ணிருந்தாங்க. மாஸ்டர் மாஸ்டர் வந்து அங்க நாங்க காஃபி குடிக்கும்போது அவ்வளவு பேசிட்டு இருந்தாரு. அது இப்ப இங்க என்னென்ன பேச போறாருன்னு தெரியல. அவருக்காகவே நான் வந்து கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கி, இங்க இருக்க எல்லாருமே ஒரு நிமிஷம் மாஸ்டர் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க போறோம் அப்படின்றதுதான். நான் அவ்வளவு அழகா அவர் பார்த்தா ஃபைட் மாஸ்டர் மாதிரி தான் இருக்கு. ஆனா போய் ஏதோ ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கோயில் உள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ புறநானூறு, அகநானூறு, அப்படி எப்படி சொல்றது, ஒரு தாடி இல்லாத ஒரு திருவள்ளுவரை பார்த்த மாதிரி இருந்தது ஒரு காலவர். அவ்வளோ அழகா மாஸ்டர் பேசுறாரு. எல்லாரோட பிளெஸிங், எல்லாருமே பெரியவங்க, இவங்க எல்லாரோட பிளெஸிங்கோட இந்த படம் நல்லா வரணும், நல்லா போகணும், மக்கள் இடையில போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.